ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க போகிறோம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், those who wait on the Lord. நம்ம என்ன காரியம் செய்தாலும் கர்த்தருக்கு நம்ம காத்திருப்போம்னா அவர் புதுபலன் நமக்கு கொடுப்பாரு. நம்ம எவ்வளோ ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். இப்போ நம்ம பைபிளில் பார்த்தோம்னா நிறைய பேர் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. முதல் முறையாக கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவனுக்கு 75 வயது. ஆனால் எப்போ அது கடவுள் ஃபில் பண்ணாருன்னு பாருங்கள். அவனுக்கு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் ஆபிரகாமுக்கு 100 வயசாகும்போது அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. அப்போ 25 இயர்ஸ் 75 இயர்ஸில் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ் கொடுத்தாருன்னு பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஆபிரகாம் ஜெனசிஸ் 12:2 ஆதியாகமம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். 12:2 அவர் அந்த ப்ராமிஸை கொடுக்குறாரு. ஆனால் எப்போ அது ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான். ஸோ 75 வயசில் அவர் ப்ராமிஸை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கார். நான் உன்னை அப்படியாக்குவேன், இப்படியாக்குவேன், உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை பார், அது மாதிரி உன் சந்ததியை பெருசாக்குவேன்னு. அப்போது ஒரு 25 இயர்ஸ் அவன் கடவுளத்தில் he waited on the Lord. அவன் கர்த்தருடைய இதுக்காக காத்திருந்தான், கர்த்தருக்காக காத்திருந்தான். இதே மாதிரி தான் இந்த இன் பிட்வீன் ஆபிரகாம் அந்த அபிமெலேக்கோட இன்சிடென்ட் ஜெனசிஸ் 20 இருக்கு. ஆதியாகமம் 20 அபிமெலேக் பிள்ளை இல்லாத போது, இந்த ஆபிரகாமுக்கே பிள்ளை இல்லை, அந்த இன்பிட்வீன் அபிமெலேக்குக்கு பிள்ளை இல்லாத போது ஆபிரகாம் அவன் கர்த்தரை நோக்கி வேண்டுகிறான். கர்த்தர் அபிமெலேக்குக்கு பிள்ளையை கொடுக்குறாரு. அப்போ அவனோட சிச்சுவேஷன், அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு 75 வயசுலேருந்தே நீங்கள் ஒரு வருஷமாக ப்ராமிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. என்னை பெரிய சந்ததியாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு 75 வயசுலேருந்து இப்போ எனக்கு இவ்வளோ வயசாகி எனக்கு இன்னும் பிள்ளை 99 வயசாச்சு, இன்னும் பிள்ளை பிறக்கலை. அந்த 99 வயசில் அவன் அபிமெலேக்குக்கு ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு பிள்ளை கிடைக்குது. அப்போது மற்றவங்கள ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம்ல. ஆனால் பட் he waited on the Lord. இதே மாதிரி தான் யோசேப்புடைய காரியத்தை பார்க்கும்போது யோசேப்பு ஆதியாகமம் 37ஆவது அதிகாரத்தில் யோசேப்பு 17 வயசில் அவனை அந்த குழியில் போட்டு அவனை இஸ்மேலருக்கு விற்றுட்டு அவனுடைய சகோதரர்கள் விற்கிறார்கள். அவன் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அவன் பார்வோன் எப்போ அவனை உயர்த்தினார்னா அவனுக்கு 30 வயசாக இருக்கும்போது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா 46வது 41, 46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக இருக்கும்போது 30 வயதாக இருந்தான். அவனுக்கு சாப்நாத் பெனையா என்கிற பெயரை கொடுத்து எகிப்தின் அதிகாரியாக வைத்தான். சிங்காசனத்தில் மட்டும் நான் உனக்கு பெரியவனாக இருப்பேன் அப்படின்னு பார்வோன் சொல்லுகிறார். அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்தார். அப்போ ஒரு 17 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரை ஒரு 13 இயர்ஸ் அந்த 13 வருஷம் சிறைசாலையில் கஷ்டத்தின் மத்தியில் சோதனையின் மத்தியிலும் அடிமையாக என்னங்க வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. பெற்றோர் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, சகோதரர்களை சொந்த சகோதரர்களை விற்று போட்டார்கள். அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கும்போது அவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? பட் he waited on the Lord. கர்த்தருக்காக காத்திருந்தான். இந்த கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது சில நேரம் கர்த்தர்கிட்ட நம்ம ஏதாவது விண்ணப்பம் பண்ணினா அவர் அதை உடனே கொடுக்க மாட்டார். வாய் பிகாஸ்
ஏன்னா அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அவருடைய மகிமை, அவருடைய சித்தம் இருக்கணும் அதில். அவருடைய மகிமை நிறைவேறணும், அவருடைய மகிமை வெளிப்படணும். இப்போ யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இந்த லாசருவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஜான் 11. ஆமாம், அதில் வந்துட்டு லாசரு வியாதியாக இருக்கும்போது மார்த்தாளும் மரியாளும் அவர்கிட்ட ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் அதை அறிஞ்சிட்டு என்ன பண்ணார், இன்னும் 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணார். ஏசு நினச்சிருந்தா, ஓ வியாதியாக இருக்கிறான், அப்போ அவருக்கு தெரியுது அவன் சாக போகிறான், நம்ம உடனே போகலாம் அப்படின்னு கடவுள் நினச்சிருக்கலாம். அங்கே போயிட்டு அவனை ஓகே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ குணமாக நீ எழுப்பு அப்படின்னு அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. அந்த நியூஸை அறிஞ்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு எனர்ஜி வருது. அந்த தேவனுடைய மகிமை, எந்த காரியத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி இருக்கிறோமோ அந்த காரியத்தில் தேவனுடைய மகிமை, இது தேவனுடைய கரம் இதை செய்தது, இது கர்த்தருடைய கரம், இது மனுஷனால் உண்டானதல்ல. நம்மளோட லாஜிக்கல் மைண்டுக்கு இது இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு தெரிகிற காரியங்கள், அதிசயமான அற்புதமான காரியங்கள் அவர் செய்யணும். அவர் செய்யறதுக்காக தான் அந்த வெயிட் பண்ணி இருக்கிறார். அந்த வெயிட்டிங் பீரியட், நீ இவ்வளோ ரொம்ப ரொம்ப பொறுமையாக நம்ம அந்த வெயிட்டிங், அந்த காத்திருக்கும் காலம் ரொம்ப அதிகமாக இருந்தான்னா கடவுள் எதையோ நல்லதாக பெஸ்ட்டாக கொடுக்க போகிறார். அவர் கொடுக்கும்போது அவருடைய மகிமை வெளிப்படும். மற்ற எல்லாரும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் அதை பார்த்துட்டு இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்தது அப்படின்னு வியக்கும்போது அவங்களுக்கே தெரியணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குன்னா அதை சுற்றி இருக்கிறவர்கள் பேர் கிறிஸ்தவன்களாக இருப்பார்கள் இல்லை, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவன்களாக இருப்பார்கள் இல்லை, அவர்களுக்கு தெரியணும் இது கர்த்தருடைய கரம் இதை செய்தது. மற்றபடி இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஒரு டிவைன் பவர், கர்த்தருடைய கரம், அவருடைய வலது கரம், அவருடைய அதிசயமான கரம் இதை செய்தது அப்படின்னு தெரிகிறதுக்கு வேண்டிதான் அவர் சம்டைம்ஸ் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் உடனே நமக்கு காமிக்க மாட்டார். இந்த யோபு கூட அவன் சோதனை வழியாக கடந்து போகும்போது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், வலதுபுறம் பார்த்து அவரை காணவில்லை, இடதுபுறம் பார்க்கிறேன் அவரை காணவில்லை, நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த டெஸ்டிங் பீரியடு நம்மளை பொறுமையை சோதிக்கிறாரு, நம்மளை பல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை கொண்டு போய் சோதிக்கிறாரு, தனிமையாக செப்பரேட் பண்ணி தனிமையாக வச்சு அப்படி நம்மளை சோதிக்கிறாரு. அந்த சோதனையில் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்குவேன். இந்த யோபு கூட லேட்டர் பாயிண்ட்ல பார்க்கும்போது அவனுடைய சிநேகிதர்களுக்காக கடவுள் அவர் சொல்லுவார், அவன் யோபு ஜெபம் பண்ணான்னா நான் அதை சரியாக்குவேன். என் தாசனாகிய யோபு 42 அதிகாரம் 8வது வசனம், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அதுக்கப்புறம் அவர் கர்த்தர் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் இருக்கும், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். இந்த யோபு அப்புறம் என்ன செய்கிறான் அப்படின்னு அவருடைய முகத்தை பார்க்கிறார். நம்ம சோதிக்கணும் போது கடவுள் நம்முடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. இவன் என்னுடைய பிள்ளை, இவள் என்னுடைய பிள்ளை, நான் இவளுக்காக இதை வச்சிருக்கிறேன், இரட்டத்தனையான நன்மையை நான் வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த டெஸ்டிங் பீரியட்ல, அந்த வெயிட்டிங் பீரியட்ல, அந்த காத்திருக்கிற நேரத்தில், அந்த சோதனைக்குள்ளாக நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறார். அவர் என் பிள்ளை என்ன பண்ணுவா, என் பிள்ளை இப்படிதான் இருப்பா அப்படின்னு நம்ம மேல் நம்பிக்கையா வைக்கிறாரு. நம்ம இப்படி வழிதரவு இப்படி போகும்போது ஐயோ இப்படி பண்ணிட்டாலே திரும்பவும் கொண்டு வராரு, திரும்பவும் பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளிலும் அப்பா நீங்கள் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி, இந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி, இந்த ரெவல்யூஷனுக்காக நன்றி. இந்த அருமையான பேசேஜ் அப்பா, உமக்கு காத்திருக்கிறவர்கள், உம்முடைய சந்ததியில் காத்திருக்கிறவர்கள், அவர்கள் கழுகு போல ஒரு புதுபலன் அடைவார்கள் அப்பா. ஒரு புதுபலன் அவர்களுக்கு உண்டாகும். என்ன சோதனை வந்தாலும் அது பொறுமையோடு காத்திருக்க கடவுள் எங்களுக்கு தருவார், கடவுள் எங்களுக்கு நன்மையானதை செய்வார், அவர் வைத்திருக்கிறது பெரியது. அந்த நம்பிக்கையோடு பொறுமையாக
பொறுமையாய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வருகிறோம் சுவாமி அப்பா. நீங்க பலப்படுத்தும், உம்முடைய பலத்தினால் பலப்படுத்தும் அப்பா. எங்கள் காரியங்களில், எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அப்பா நாங்கள் சோதிக்கப்படும் போது அப்பா, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த காத்திருக்கும் காலங்களில் அப்பா ஏதாவது இம்பேஷன்ஸ், அந்த பொறுமை இழக்கிற அந்த சூழல், ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஒரு எரிச்சலின் சூழல் எங்கள் நிலைமையில இருக்குமானால், எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், என் தேவன் தாமே அந்த கிட்டத்திலே அப்பா ஒரு புது பலனை, கழுகை போல ஒரு புது பலன் அடைவார் என்கிற உம்முடைய வார்த்தை அப்பா நீர் அனுப்பும் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை நம்பி நிற்கிறோம் சுவாமி அப்பா. நாங்கள் மற்ற மனுஷரிடத்தில் தஞ்சம் போகவில்லை, உம்மிடத்திலே தஞ்சம் வந்து நிற்கிறோம். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நிற்கிறோம் அப்பா. உம்முடைய நிழலில் தஞ்சம் வந்து எங்களை நீர் தனியே விடுவதில்லை அப்பா, எங்களை நீர் கைவிடுவதில்லை அப்பா. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்களை நீர் பலப்படுத்தும். உமக்கு நோக்கி கூப்பிடுகிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. நாங்கள் உமக்காக அப்பா வெயிட் பண்ணி இருக்கும்போது, உமக்காக காத்திருக்கும் போது எங்களுக்கு நீர் புது பலனை கொடுமப்பா. நாங்கள் ஓடினாலும் அப்பா சோர்ந்து போகக்கூடாது அப்பா. அதுக்காக நீர் எங்களை பார்த்து கொள்ளும் அப்பா. உம்முடைய கரம் எங்களை இந்த நாளிலே வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.